முக்கிய செய்திகள். சில்லறை வணிகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிக்கும் விவகாரம். டெல்லியில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டம் தோல்வி. திமுகவும் அதிமுகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்காததே சேதங்களுக்கு காரணம். கேப்டன் விஜயகாந்த் குற்றச்சாட்டு. ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் ஜாமீன் கிடைத்த கனிமொழி இன்று திகார் சிறையிலிருந்து விடுவிப்பு. கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்க கருணாநிதி திட்டம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 3 பேரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய கோரும் வழக்கு. ஜனவரி 31ஆம் தேதி வரை விசாரணை ஒத்திவைப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். சில்லறை வணிகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிக்கும் மத்திய அரசின் முடிவிற்கு ஒருமித்த ஆதரவு ஏற்படுத்துவதற்காக டெல்லியில் இன்று காலை நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டம் தோல்வியில் முடிந்தது. சில்லறை வணிகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. பெரும்பாலான மாநிலங்கள் இதை அமல்படுத்தப் போவதில்லை என்று அறிவித்துள்ளனர். எதிர்க்கட்சிகளின் இந்த எதிர்ப்பால் நாடாளுமன்றமும் முடங்கிப் போனது. பிரச்சினை தீவிரமடைந்து வருவதால் அனைத்து கட்சிகளிடையே ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துவதற்காக நிதி அமைச்சர் பிரணாப் முகர்ஜி தலைமையில் டெல்லியில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இருப்பினும் இந்த கூட்டத்தில் ஒருமித்த கருத்து ஏற்படாமல் கூட்டம் தோல்வியில் முடிவடைந்தது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரணாப் முகர்ஜி எதிர்க்கட்சிகள் கூறியுள்ள கருத்துக்கள் குறித்து பிரதமருடன் விவாதித்து முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இதனிடையே நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அந்நிய நேரடி முதலீடு பிரச்சினை தொடர்பாக எதிர்க்கட்சிகள் இன்றும் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டன. இதனால் இரு அவைகளும் முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. மழை காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை திமுக அதிமுக அரசுகள் இதுவரை எடுக்காததாலேயே தமிழகத்தில் இதுபோன்ற வெள்ள அபாயங்கள் ஏற்பட்டிருப்பதாக தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து கேப்டன் விஜயகாந்த் விடுத்துள்ள அறிக்கையில், கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அடைமழை பெய்த வண்ணம் உள்ளது என்றும் இதனால் மக்களின் அன்றாட வாழ்வு பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். வெள்ள நீர் வீடுகளுக்குள் புகுந்துள்ளதால் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாமலும் வீட்டிற்குள் இருக்க முடியாமலும் பொதுமக்கள் வீதியில் நிற்பதாக கூறியுள்ள கேப்டன் விஜயகாந்த், தாழ்வான பகுதிகளில் உள்ள குடிசை வீடுகள் வெள்ளத்தில் மிதப்பதாகவும் வெள்ளத்தால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டும் தொழிற்சாலைகள் இயங்க முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சாலைகள் பெரும் சேதத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் நீர்நிலைகள், வாய்க்கால்கள், ஆற்றங்கரைகள் என்று அனைத்து நீர் ஆதாரங்களும் வெள்ளத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் வீடு இழந்து தவிக்கும் ஏழை குடும்பங்களுக்கு முகாம்கள் அமைத்தும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண உதவி தந்தும் வீடுகளை இழந்து தவிப்போருக்கு அரிசி, உடை போன்ற பொருட்களை தந்து அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். உயிரிழப்புகளுக்கு உள்ளான குடும்பங்களை கண்டறிந்து அனைவருக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள கேப்டன் விஜயகாந்த், விவசாயிகளுக்கு போதிய இழப்பீடு தந்து மீண்டும் மகசூல் செய்வதற்கு போதிய வேளாண் கருவிகள், உரம், விதை மற்றும் பயிர்க்கடன் போன்றவற்றை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கடலோர மீனவர்களின் படகுகள் அடைந்த சேதத்தை கணக்கிட்டு அவர்களுக்கு போதிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், தொழிற்சாலைகளில் ஏற்பட்டுள்ள நஷ்டங்களை கண்டறிந்து மீண்டும் அந்த தொழில்கள் இயங்குவதற்கு வேண்டிய உதவிகளை அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். உடைந்த ஏரிகள், குண்டும் குழியுமாக உள்ள சாலைகள், இடிந்த பாலங்கள் போன்றவற்றிற்கு தேவைப்படும் நிதியை போதுமான அளவு ஒதுக்க வேண்டும் என்றும், இந்த அடைமழை காரணமாக தொற்று நோய் பரவாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய மழையால் ஏற்பட்டுள்ள வெள்ள சேதங்களை ஆராய்ந்து உரிய இழப்பீட்டினை கணக்கிட்டு போதிய நிதியை மத்திய அரசிடம் இருந்து பெறுவதற்கு தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ள கேப்டன், மத்திய அரசின் இயற்கை பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து அதற்கான நிதியை கேட்டுப் பெற வேண்டும் என்றும் கூறியுள்ளார்.
புழல் மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரிகள் நிரம்பி அவற்றிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீரால் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் சென்னை பெருநகரமும் அதன் சுற்றுப்புற பகுதிகளிலும் மழை விட்ட பிறகும் கூட இன்றும் வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருப்பதாக கேப்டன் தனது அறிக்கையில் கூறியுள்ளார். கழிவு நீரும் வெள்ள நீரோடு கலந்து பல இடங்களில் வீடுகளுக்குள் புகுந்துள்ளது என்று தெரிவித்துள்ள கேப்டன், வெள்ளத்தில் பாம்புகள் போன்ற விஷ ஜந்துக்களும் மிதந்து வீட்டிற்குள் வந்து விடுவதால் பொதுமக்கள் செய்வதறியாது பரிதாபத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எப்பொழுதெல்லாம் மழைக்காலம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இத்தகைய பிரச்சினைகள் ஆண்டுதோறும் மக்களை பாதித்த வண்ணம் உள்ளன என்றும், மழைக்காலம் வருவதற்கு முன்பே ஆறுகள், வாய்க்கால்கள், கால்வாய்கள், ஏரி மற்றும் குளங்களை தூர்வாரி அவற்றின் கொள்ளளவை அதிகப்படுத்தி இருக்க வேண்டும் என்று கூறியுள்ள கேப்டன் விஜயகாந்த், இந்த நிலைமை ஏற்படும் என்று தெரிந்திருந்தும் திமுக ஆட்சியிலும் சரி, அதிமுக ஆட்சியிலும் சரி, இத்துணை ஆண்டு காலமாக எவ்வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காததன் விளைவே இவ்வளவு பெரிய பாதிப்பிற்கு காரணம் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். குப்பைகளை அகற்றுவதிலும் மாநகரை மேம்படுத்துவதிலும் போர்க்கால நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சென்னை மேயர் கூறியிருந்ததையும், சென்னை கோயம்பேடு பகுதியை சுற்றி பார்த்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் அந்த பகுதியின் குறைபாடுகள் நீக்கப்படும் என்று கூறியிருந்ததையும் சுட்டிக்காட்டியுள்ள கேப்டன் விஜயகாந்த், அவர்கள் கூறியபடி இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதையும் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். அதிமுக ஆட்சியில் அறிவிப்புகளுக்கு பஞ்சமிருக்காது என்றும், ஆனால் நடைமுறையில் எதுவும் நடக்கவில்லை என்பதுதான் உண்மை என்று கூறியுள்ள கேப்டன், இந்த நிலைமையை மாற்றி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும், அனைத்து பகுதிகளுக்கும் தகுந்த நிவாரண நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் தமிழக அரசை கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த ஒரு வாரமாக பெய்த கனமழையால் தமிழகமே வெள்ளத்தில் தத்தளிக்கும் நிலையில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளாமல் ஓய்வு எடுப்பதற்காக முதல்வர் ஜெயலலிதா கொடநாடு செல்ல இருப்பது பொதுமக்களிடையே பெரும் எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக மக்கள் ஏற்கனவே அதிமுக அரசு அறிவித்த பால் விலை உயர்வு, பஸ் கட்டண உயர்வு ஆகியவற்றால் பெரும் அவதிப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் மின்சார கட்டணமும் விரைவில் 2 மடங்காக உயர்த்தப்பட இருக்கிறது என்ற செய்தி பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த ஒரு வாரமாக பெய்த மழையால் தமிழகம் முழுவதும் வெள்ளத்தால் தத்தளிக்கிறது. தமிழகத்தில் உள்ள ஏரிகளும் அணைகளும் நிரம்பியதால் தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் கரையோரம் வாழும் பொதுமக்கள் பயங்கர அவதிக்குள்ளாகி வருகிறார்கள். சென்னையின் சுற்றுப்புறங்களில் பெருமழையால் வெள்ளம் வீடுகளுக்குள் புகுந்து மக்கள் தவித்து வருகிறார்கள். இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்தவொரு நிவாரண உதவி பற்றியும் முடிவெடுக்காமல் முதல்வர் ஜெயலலிதா கொடநாடு எஸ்டேட்டிற்கு சென்று ஓய்வெடுக்க இருப்பதாக அரசு வெளியிட்டுள்ள செய்தி மக்களுக்கு பெரும் எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளதால் கனிமொழி உள்ளிட்ட 5 பேர் இன்று டெல்லி திகார் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் அரசிற்கு 1,76,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த ஊழல் முறைகேடு தொடர்பாக சிபிஐ போலீசார் வழக்கு பதிவு செய்து முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா, கருணாநிதியின் மகள் கனிமொழி, கலைஞர் டிவி நிர்வாக இயக்குநர் சரத்குமார் மற்றும் தொலைத்தொடர்புத்துறை நிறுவன அதிகாரிகள் உள்ளிட்ட 17 பேரை கைது செய்தனர். சிபிஐ சிறப்பு நீதிமன்ற உத்தரவுப்படி அவர்கள் டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்களுக்கு ஜாமீன் வழங்க மறுக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி அலைக்கற்றை ஒதுக்கீடு பெற்ற தனியார் கம்பெனி நிர்வாகிகள் 5 பேருக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இதையடுத்து கனிமொழி உள்ளிட்டோருக்கு ஜாமீன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஏற்கனவே 4 முறை இவர்களது ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நேற்று கனிமொழி, சரத்குமார் உள்ளிட்டவர்களின் ஜாமீன் மனு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. ஜாமீன் மனுவை விசாரித்த நீதிபதி ஷாலி, திகார் சிறையில் உள்ள கனிமொழி, சரத்குமார், ஆசிப் பல்வா, ராஜீவ் அகர்வால், கரீம் மொரானி ஆகியோருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். 5 லட்சம் ரூபாய் பிணைத் தொகையுடன் கூடிய 2 பேர் ஜாமீன் தர வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதி, விசாரணைக்கு கோர்ட்டில் தவறாமல் ஆஜராக வேண்டும் என்று, சாட்சிகளை கலைக்கும் பட்சத்தில் ஜாமீன் நிராகரிக்கப்படும் என்றும் உத்தரவிட்டார். மேலும் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டது. அதே நேரத்தில் முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை செயலாளர் சித்தார்த் பெகுராவிற்கு ஜாமீன் வழங்க சிபிஐ எதிர்ப்பு தெரிவித்ததால் அவரது மனு நிராகரிக்கப்பட்டது. இந்த நிலையில் 6 மாத சிறை வாசத்திற்கு பிறகு கனிமொழி, சரத்குமார் உள்ளிட்ட 5 பேரும் இன்று டெல்லி திகார் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுகின்றனர்.
சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டாலும் நீதிமன்ற நடைமுறைகள் இருப்பதால் வருகிற 3ஆம் தேதியன்று கனிமொழி சென்னை வரக்கூடும் என்று தெரிகிறது. கனிமொழிக்கு திமுகவில் கொள்கை பரப்பு செயலாளர் அல்லது முதன்மை செயலாளர் பதவி கிடைக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. கனிமொழிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்க திமுக தலைமை ஏற்பாடு செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 3 பேரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்யக் கோரி தொடரப்பட்டுள்ள வழக்கு ஜனவரி 31ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகிய 3 பேருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இவர்களின் கருணை மனுக்களை குடியரசுத் தலைவர் அண்மையில் நிராகரிக்கப்பட்டதால் தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றன. ஆனால் இவர்களின் தூக்கு தண்டனையை ரத்து செய்யக் கோரி பல்வேறு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தன. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டது. இந்த வழக்கில் 3 பேரின் தூக்கு தண்டனையை நிறைவேற்ற இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. 3 பேரின் தூக்கு தண்டனையை குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழக அரசு சார்பில் இன்று கூடுதல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. சட்டப்பேரவையில் இது தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அடுத்த கட்ட விசாரணையை ஜனவரி 31ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க உத்தரவிட்டார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை தொடர்ந்து குறைந்து வருவதால் பெட்ரோல் விலை மேலும் குறைய வாய்ப்புள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலையை பொறுத்து பெட்ரோலின் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்துக் கொள்ளலாம் என்று மத்திய அரசு கூறியதை அடுத்து பலமுறை விலை உயர்ந்தது. அதைத் தொடர்ந்து கடைசியாக பெட்ரோலின் விலை உயர்த்தப்பட்டதற்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள கூட்டணி கட்சிகளை எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து ₹2.22 குறைக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை படிப்படியாக குறைந்து வருகிறது. இதனால் இந்தியாவில் உள்ள எண்ணெய் நிறுவனங்கள் மீண்டும் பெட்ரோல் விலை குறைக்க முடிவு செய்துள்ளது. அநேகமாக பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹1 வரை குறையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஓரிரு நாட்களில் வெளியிடப்படும் என்று தெரிகிறது. மழை விட்ட பிறகும் வெள்ளத்தில் மிதக்கும் தமிழகம். நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளாததால் பொதுமக்கள் திண்டாட்டம். முன்னாள் திமுக அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி வீட்டில் அதிரடி சோதனை. சென்னை உள்ளிட்ட 7 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடவடிக்கை. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.